அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை எஸ்ஏ தேர்வில் தமிழ் பாடத்தில் இருந்து வினாக்களே கேட்கப்படாதது குறித்து தேர்வர்கள் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. காவல்துறையில் எஸ்ஐ தேர்வில் தமிழ் பாடத்திலிருந்து வினாக்களே கேட்கப்படாதது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். 100க்கு 300 முறை தங்களை தமிழின் காவலர்களைப் போல தமிழுக்கே தாங்கள் தான் அத்தாரிட்டி போல பேசும் திமுக அரசு ஏன் ஒரு கேள்வி கூட தமிழில் இருந்து கேட்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எங்கும் தமிழ் என்பது வாயளவு கொள்கைதானா, எதற்கு தமிழ் என்பதுதான் திமுக அரசின் செயல் கொள்கையா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, கூட்டுறவுத்துறை தேர்வு, எஸ்ஐ தேர்வு என தொடர்ந்து அரசு பணி தேர்வுகளில் ஏதேனும் ஒரு குளறுபடி நடக்கிறதே, இதை வெறும் நிர்வாக திறமையின்மை என்று சொல்லி கடந்துவிட முடியுமா? அதுவும் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழலுக்கு பிறகு வாங்கியதையெல்லாம் திருப்பி கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி தேர்வுகளில் குளறுபடிகள் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் தேர்வர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எழாமல் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். 3.50 லட்சம் அரசு பணிகளில் தமிழக இளைஞர்களை அமர்த்துவோம் என பொய் வாக்குறுதி அளித்து ஏமாற்றி தேர்வு குளறுபடிகளால் லட்சக்கணக்கான தேர்வுகளின் எதிர்காலத்தோடு கனவுகளோடு விளையாடும் திமுக அரசை விரட்டி அடிக்க இளைஞர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். விரைவில் அமைய இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமைந்ததும் தகுதி வாய்ந்த இளைஞர்களை அரசு பணிகளில் அமர்த்தி அழகு பார்க்கும் அரசாக அதிமுக அரசு திகழும் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.